friends, welcome to Neat Chitra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட்டோட தேர்ட் பார்ட் வீடியோ. இந்த வீடியோவில் மெக்கானிசம் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷனோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெக்கானிசம் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன். Mechanism of muscle contraction is best explained by the sliding filament theory, which states that contraction of muscle fibers takes place by the sliding of thin filament over thick filament. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்கானிசம் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன் எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்குது? ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி என்ன சொல்லுது? தின் ஃபிலமெண்ட் திக் ஃபிலமெண்ட்டை ஓவர்லேப் பண்ணும்போது தான் contraction takes place ஆகுது. Muscle contraction is initiated by the signal sent by the central nervous system CNS via motor neuron. மசில் கண்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். எப்படி? ஒரு மோட்டார் நியூரானை சென்ட் பண்ணுறது மூலமாக. A motor neuron along with the muscle fiber connected to its constitute a motor unit. இங்கே என்ன சொல்கிறாங்க? மோட்டார் நியூரானோ மசில் ஃபைபரோ கனெக்ட் ஆகிற பிளேஸ், அதாவது மீட் ஆகிற பிளேஸ் தான் என்ன சொல்கிறாங்க? மோட்டார் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. The junction between a motor neuron and sarcolemma of the muscle fiber is called the neuromuscular junction or motor end plate. மோட்டார் நியூரானோ சார்கோலெம்மாவும் மீட் பண்ணுற பிளேஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூரோமஸ்குலார் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, மோட்டார் என் பிளேட் அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்குது. A neural signal reaching this junction releases a neurotransmitter acetylcholine which generates an action potential in the sarcolemma. இந்த சிக்னல் நியூரோமஸ்குலார் ஜங்ஷனை ரீச் பண்ணும்போது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஆக்சுவல் நேம் தான் என்னது? அசிட்டைல் கோலின். இதனால சார்கோலெம்மால ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. This spreads through the muscle fiber and causes the release of calcium ions into the sarcoplasm. Increase in calcium level leads to the binding of calcium with a subunit of troponin on the actin filaments and thereby remove the masking of active sites for myosin. இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் மசில் ஃபைபர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால கால்சியம் அயான்ஸ் சார்கோபிளாசமில் ரிலீஸ் ஆகுது. கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? கால்சியம் சப்யூனிட் ஆஃப் ட்ரோப்போனின், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், சப்யூனிட் ஆஃப் தி ட்ரோப்போனினில் போய் அட்டாச் ஆகுது. சப்யூனிட் ஆஃப் ட்ரோப்போனின் எங்கே இருக்கும்? ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸில் இருக்கும். கால்சியம் போய் அட்டாச் ஆகிறதுனால ஆக்டிவ் சைட்ஸ் ஃபார் மயோசின் அன்மாஸ்க் ஆகுது. யூட்டிலைசிங் த எனர்ஜி ஃப்ரம் ஏடிபி ஹைட்ராலிசிஸ், த மயோசின் ஹெட் நவ் பைண்ட்ஸ் டு த exposed active sites on actin to form a cross bridge. இதுக்கப்புறம் ஏடிபி ஹைட்ராலிசிஸ்லேருந்து வர எனர்ஜியை யூஸ் பண்ணி மயோசின் ஹெட்டு ஆக்டிவ் சைட்ஸ் ஆன் ஆக்டினில் போய் அட்டாச் ஆகிடும். இதனால் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடக்கும். இப்போது நீங்கள் இந்த டயக்ராம்லேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம். ஃபஸ்ட்டு ஏடிபி ஹைட்ரலைசிஸ் நடக்குது, இதனால் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், மயோசினோட ஹெட்டு ஆக்டின் ஃபிலமெண்ட்டோட அட்டாச் ஆகிருக்கு. இதனால் ஒரு ஆங்கிள் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. கரெக்டாக? இந்த ஆங்கிள் ஃபார்மேஷன் தான் இங்கே என்ன தான் சொல்கிறாங்க? கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷனால் ஸ்லைடிங் நடக்குது. இந்த டயக்ராம்லேயே ஏடிபி ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் இங்கே பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏடிபி அகெயின் போய் என்ன ஆகுது? பைண்ட் ஆகுது. இதனால பிரேக்கிங் ஆஃப் கிராஸ் பிரிட்ஜ் நடக்குது. இங்கே பாருங்கள், அட்டாச்மெண்ட் என்ன ஆயிருக்கு? ரிமூவ் ஆகிருக்கு. ஹியர் யூ கேன் see the gap. This pulls the attached actin filaments towards the center of A band. The Z line attached to these actin are also pulled inwards, thereby causing a shortening of sarcomere, that is contraction. இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷனால் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ்
ஏ பேண்டை நோக்கி புல் பண்ணுது, அதாவது டுவர்ட்ஸ் ஏ பேண்ட். அப்போது ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் புல் ஆச்சுன்னா ஜெட் லைன்ஸுமே புல் ஆகும். எதை நோக்கி? டுவர்ட்ஸ் ஏ பேண்ட். இப்போது ஜெட் லைன்ஸுமே புல் ஆகுது, அதனால ஷார்ட்டனிங் ஆஃப் சார்கோமியர், சார்கோமியரோட லென்த்து டிக்ரீஸ் ஆகுது. இதைத்தான் கண்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். It is clear from the above steps that during shortening of muscles, that is contraction, the I band gets reduced whereas A band retain the length. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புல்லிங் நடக்கிறது எங்கே தான்? ஐ பேண்டில் தான். அதனால் ஐ பேண்டோட லென்த்து தான் ரெடியூஸ் ஆகுமே தவிர ஏ பேண்டோட லென்த்து ரெடியூஸே ஆகாது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எம்சிக்யூவில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. The myosin releasing the ADP and phosphate goes back to its relaxed state. A new ATP binds and cross bridge is broken. The ATP is again hydrolyzed by the myosin head and the cycle of cross bridge formation and breakage is repeated, causing further sliding. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏடிபியாவும் பாஸ்பேட் குரூப்பாகவும் பிரிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். திருப்பி ஒரு ஏடிபி போய் அட்டாச் ஆகிறதுனால கிராஸ்பிரிட்ஜ் ஃபார்மேஷன் சைக்கிள் வந்து அண்டர்கோ ஆகிட்டே இருக்கும். மயோசின் ஹெட்டு போய் திருப்பி போய் ஆக்டினில் போய் அட்டாச் ஆகிறது. இந்த கிராஸ்பிரிட்ஜ் ஃபார்மேஷன் சைக்கிள் என்ன ஆகிட்டு இருக்கும்? கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். த ப்ராசஸ் கண்டினியூஸ் டில் த கால்சியம் அயான்ஸ் ஆர் பம்ப்ட் பேக் டு த சார்கோபிளாஸ்மிக் சிஸ்டர்னே ரிசல்ட்டிங் இன் த மாஸ்கிங் ஆஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் தி கிராஸ் பிரிட்ஜ் வந்து இந்த சைக்கிள் இது வந்து எவ்வளோ டைமுக்கு வந்து இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்னா கால்சியம் அயான்ஸ் திருப்பி சார்கோபிளாஸ்மிக் சிஸ்டர்னே, அதாவது சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்கே திருப்பி பம்ப் ஆகிற வரைக்கும் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் கால்சியம் 2+ சார்கோபிளாஸ்மிக் சிஸ்டர்னேக்கே பம்ப் ஆயிடுச்சுன்னா ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸில் மாஸ்கிங் நடந்துடும். This causes the return of Z lines back to their original position, that is relaxation. இந்த மாஸ்கிங் நடக்கிறதுனால Z lines அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடும். ஷார்ட்டனிங்கில் இருந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே போகுது. அதனால ரிலாக்ஸேஷன் நடந்துடும். The reaction time of the fibers can vary in different muscles. Repeated activation of muscles can lead to the accumulation of lactic acid due to anaerobic breakdown of glycogen in them, causing fatigue. வேறு வேறு மசிலுக்கு வேறு வேறு ரியாக்ஷன் டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டடாகவே ஒரு மசில் கண்ட்ராக்ஷன் அண்டர்கோ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதில் லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். இதனால் அந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன் இந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் அண்டர்கோ ஆகுதுன்னா ஆனரோபிக் பிரேக் டவுன் ஆஃப் தி கிளைகோஜன், அதாவது ஃபர்மெண்டேஷன் மெத்தட் மூலமாக நம்ம பாடி எனர்ஜியை கெயின் பண்ண ட்ரை பண்ணும். அதனால லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் லீட் டு ஃபேட்டிக், அதாவது டயர்ட்னஸ் ஆஃப் மசில்ஸ். Muscle contains a red-colored oxygen storing pigment called myoglobin. Myoglobin content is high in some of the muscles which gives a reddish appearance. Such muscles are called the red muscles. Muscles-ல red-colored storing pigment இருக்கும். அதோட நேம் தான் என்னது? மயோக்ளோபின். இந்த மயோக்ளோபின் எந்த மசிலில் அதிகமாக இருக்குதோ அந்த மசிலில் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க? ரெட் மசில்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து ரெட்டிஷ் அப்பியரன்ஸில் இருக்கிறதுனால. These muscles also contain plenty of mitochondria which can utilize the large amount of oxygen stored in them for ATP production. இந்த மசிலில் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியோட மெயின் பர்பஸ் என்னென்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன் தான். அப்போது இந்த மசில்ஸை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி அதை யூஸ் பண்ணி ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும். These muscles therefore can also be called as aerobic muscles. இந்த மசில்ஸ் ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா இது ஏரோபிக் மசில்ஸ். எது யூஸ் பண்ணாதோ அதுக்கு பேர் என்னது? anaerobic மசில்ஸ். ஓகேயா? On the other hand, some of the muscle possess very less quantity of myoglobin and therefore appear pale or whitish. These are the white fibers. Number of mitochondria are also few in them, but
the amount of sarcoplasmic reticulum is high. They depend on anaerobic process for energy. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் ஃபைபர்ஸில் மயோக்ளோபினோட கண்டென்ட் கம்மியாக இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவும் கம்மியாக இருக்கும். ஆனால் அங்கே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதிகமாக இருக்கும். இங்கே ஆக்சிஜன் சப்ளையும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இங்கே ஆனரோபிக் ப்ராசஸில் தான் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவீங்க. ஃபஸ்ட்டு மசில் ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது. இந்த கண்டிஷனில் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் பார்ஷியலாக தான் ஓவர்லேப் ஆகிருக்குது. இதில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம் ஹெச் ஜோன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஆனால் செகண்ட் இருக்கிறதுல கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதனால ஷார்டனிங் ஆஃப் தி சார்கோமியர் நடக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற சார்கோமியர் லென்த்துக்கும் செகண்ட் டயக்ராமில் இருக்கிற சார்கோமியர் லென்த்துக்கும் நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஹெச் ஜோனுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. பட் தேர்ட் கண்டிஷனில் மேக்ஸிமமாக கன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. இதனால சார்கோமியர் ரொம்பவே ஷார்டன் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் ஹெச் ஜோனுமே இல்லை. ஓகே, இதோட தேர்ட் பார்ட் வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம ஹியூமன் ஸ்கெலட்டல் சிஸ்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் யுவர் டவுட்ஸ் ஆன் த கமெண்ட் செஷன். டெஃபினட்டாக உங்களோட டவுட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இஃப் யூ வாண்ட் நோட்ஸ், ஜாயின் டு மை டெலகிராம் சேனல். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்மளோட கமெண்ட்ஸ்லேயும் நம்ம பின் பண்ணியிருக்கிறோம். டோன்ட் ஃபர்கெட் தட் expert in anything was once a beginner. Thanks for watching. Bye bye.